2019 ஜனவரி 31 மீண்டும் அடிப்படைவாத பயங்கரவாத கொள்கைகளோடு இருக்கக்கூடிய நபர்களுடைய பட்டியலையும் அனுப்பியிருக்கிறார்கள். அதிலும் சாரான் ஹஷீம் அவரது சகோதரர் உள்ளிட்டவர்கள் இருக்கிறார்கள். எனவே அப்படி இருக்கின்ற போதும் இத்தனை தகவல்களை உளவுத்துறை கொடுத்தும் சாரான் ஹஷீமை கைது செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற விடயத்தை தான் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன நீதிமன்றத்திலே குறிப்பிடுகின்றார். சில விடயங்களை அவர் சொல்கின்ற பொழுது அப்போது பிரதமராக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க அவர் பாதுகாப்பு குழு கூட்டத்தில் இருந்திருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க தலையீடு செய்து அதனை நிறுத்தி இருக்கிறார். தேவையில்லாத விஷயமெல்லாம் இங்கே பேச வேணாம். நாடு அமைதியாக போகின்ற பொழுது இவ்வாறான தகவல்களை நீங்கள் சொல்வது நியாயமில்லை என்ற தோரணையிலே ரணில் விக்ரமசிங்க அதனை நிறுத்தியிருக்கிறார். அந்த அறிக்கையிலே இருக்கக்கூடிய விடயங்கள் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்ற பதிலை சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ரவி செனவிரத்ன அப்போது ஆணைக்குழுவுக்கு வழங்கியதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு குறிப்பிடுகின்றார். ஒரு வீடு ஒரு குடும்பத்தின் கனவு, ஒரு முதலீடு ஒரு தலைமுறையின் எதிர்காலம். அந்த கனவுகளையும் அந்த எதிர்காலங்களையும் நம்பிக்கையுடன் கட்டி எழுப்பி வருகிறது ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் பியாண்ட் த நியூஸ். முன்னாள் உளவுத்துறை பிரதானி துவான் சுரேஷ் சலே தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைத்திருப்பது சட்டவிரோதமானது என்ற அடிப்படையிலே மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்த ரிட் மனு தொடர்பிலான வழக்கு ஐந்தாவது முறையாக நேற்றைய நாளிலே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே கடந்த 4 தவணைகளிலும் என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டன என்பதை உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருந்தோம். அந்த அடிப்படையிலே நேற்றைய நாளிலும் கூட என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டன என்பதை விரிவாகவும் தெளிவாகவும் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதற்கிடையிலே இலங்கை இப்போது சர்வதேச அடிக்கடி பிரேக்கிங் நியூஸ்களை வழங்கக்கூடிய ஒரு நாடாக மாறி வருவதையும் நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டும். குறிப்பாக நீர்கொழும்பு சிறைச்சாலைகள் சம்பவம், அத்தோடு நேற்றைய நாளிலே முன்னாள் போலீஸ் மா அதிபருடைய மரணம், இப்படி அடிக்கடி திடுக்கிடும் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. சர்வதேசத்திற்கும் கூட அவர்களுடைய அவதானத்தை இலங்கையின் பக்கம் செலுத்துவதற்கான செய்திகள் வந்த வண்ணமே இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாங்கள் எதிர்வரக்கூடிய நாட்களிலே பியாண்ட் த நியூஸ் நிகழ்ச்சியிலே அலசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். வழமை போல் இன்றும் கலையகத்திலே சகோதரர் ஃபசீர் முகமது இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்குள் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வலைக்கும் அஸ்ஸலாம். வணக்கம். ஏற்கனவே நாங்கள் கடந்த 4 தவணைகளிலும் என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டன என்பதை தெளிவாக நேயர்களோடு பகிர்ந்திருந்தோம். குறிப்பாக கடந்த 4 தவணைகளிலும் துவான் சுரேஷ் சலேவுடைய சட்டத்தரணிகள் அவர் சார்பான விடயங்களை தான் முன்வைத்து வருகிறார். நீதவானம் அதற்கான வாய்ப்பை கொடுத்ததாக நீங்கள் சொன்னீர்கள். நேற்றோடு சாப்டர் க்ளோஸா அல்லது இன்னும் எஞ்சி இருக்கிறதா? இல்லை, இன்னும் மனுதாரர் தரப்பினுடைய விளக்கங்கள் அல்லது அவர்களுடைய அந்த பரிசீலனைக்கான வாதங்கள் இன்னும் நிறைவு பெறவில்லை. அரசியல் அமைப்பினுடைய 140வது அத்தியாயத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த எழுத்தாணை மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ரொஹாந்தா பேசூரியா அதே போன்று நீதிபதி பிரியந்த பிரணாந்து ஆகியோர் முன்னிலையில் தான் பரிசீலனை செய்யப்பட்டது. இவ்வாறு பரிசீலனை செய்யப்படுகின்ற பொழுது முதலிலே ஜனாதிபதி சட்டத்தரணி மனுதாரர் சார்பில் அல்லது சுரேஷ் சலே சார்பில் நீதிமன்றத்திலே ஆஜராகக்கூடிய சஞ்சீவ ஜெயவர்தன தொடர்ந்தும் தனது வாதங்களை முன்வைத்திருந்தார். அதனை விட ஒரு முக்கியமான விடயத்தை முதலில் பதிவு செய்து கொள்கின்றேன். காலை வேளையிலே 9:15 மணி அளவிலே இந்த மனு நேற்றைய தினம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு 10:30 மணி வரையிலே முற்பகல் 10:30 மணி வரையிலே தொடர்ச்சியாக பரிசீலனை செய்யப்பட்டது. பின்னர் ஏனைய வழக்குகள் பரிசீலனை செய்யப்படக்கூடிய, அதாவது மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய ஏனைய வழக்குகள் இருக்கின்றன, அவற்றையும் பரிசீலனை செய்ய வேண்டும், அவற்றை விசாரிக்க வேண்டும். அவற்றுக்கான கால அவகாசம் ஒதுக்கப்பட்டு பின்னர் மீண்டும் முற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 1:30 மணி வரையிலே இந்த மனு பரிசீலனை செய்யப்பட்டிருந்தது. அதாவது முழு நாள் என்று சொல்லக்கூடிய நேரம் அப்படித்தான். அதுதானே? அப்படித்தான். முழு நாள் என்று சொன்னாலும் நீதிமன்றத்தில் ஏனைய வழக்குகளும் திகதியிடப்பட்ட வழக்குகள் இருக்கின்றன. அவை தொடர்பிலும் நீதிமன்றம் அவதானம் செலுத்த வேண்டும். மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே சுரேஷ் சலேவினுடைய மனு மட்டுமல்ல மனு, நீதிமன்றத்தை பொறுத்தவரையிலே இது இன்னும் ஒரு வழக்கு மட்டும்தான்.
10-11 அவ்வளவு தன் நீதிமன்றத்துக்கு. ஆனாலும் அதனை பரிசீலனை செய்வதற்கான கால அவகாசத்தை நீதிமன்றம் அவர்களுக்கு வழங்கியிருந்தது. இந்த வழக்குகளை பொறுத்தவரையிலே அப்துல் ரஹ்மான் இதுவரையிலே சுரேஷ் சலேவினுடைய இந்த ரிட் மனு மீது தலையீடு செய்வதற்கு இடையீட்டு மனுதாரர்களாக 9 மனுதாரர்கள் இடையீட்டு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த 9 மனுக்களிலே 8 மனுக்கள் சுரேஷ் சலேவினுடைய மனுவை ஆதரித்தும் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் தாண்டகே அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இடையீட்டு மனு சுரேஷ் சலேவினுடைய மனுவை நிராகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அடிப்படையாக கொண்டும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான பின்னணியில் தான் நேற்றைய தினம் உண்மையிலே 17ஆம் தேதி இடையீட்டு மனுக்கள் தொடர்பாக பரிசீலனை செய்யலாம் என நீதிமன்றம் உத்தேசித்திருந்தாலும் கூட மனுதாரர் தரப்பு வாதங்கள் இதுவரையிலே முடிவடையாத நிலையிலே பரிசீலனை சந்தர்ப்பத்திலே மனுதாரர் தரப்பு முன்வைக்கக்கூடிய விடயங்கள் இதுவரையிலே முழுமை பெறாத நிலையிலே இடையீட்டு மனுதாரர்களினுடைய வாதங்களை கேட்பதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்பதை தலைமை நீதிபதி ரோஹன் தாபேசூரிய வலியுறுத்தியிருந்தார். அதன்படி இடையீட்டு மனுதாரர்கள் தொடர்பாக எதிர்வரும் ஆகஸ்ட் 4 மற்றும் 6ஆம் திகதிகளில் பரிசீலனைகளை செய்யலாம் என்ற உத்தேசத்துக்கு நீதிமன்றம் வந்திருக்கிறது. எனவே அது தொடர்பிலான 2 திகதிகளை நீதிமன்றம் குறித்திருக்கிறது. இதுதான் உண்மையிலே இடையீட்டு மனுதாரர்கள் தொடர்பிலான விவரம். நேற்றைய நாள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிப்பதென்றால் நேற்றைய நாள் என்ன நடந்ததென்றால் நேற்றைய நாளும் சுரேஷ் சலே சார்பிலான வாதங்கள் முழுமையாக நீதிமன்றத்திலே முன்வைக்கப்பட்டன. ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜாவர்தன வாதங்களை முன்வைத்தார். குறிப்பாக பல்வேறு விடயங்கள், முக்கியமான விடயங்கள் வாதிடப்பட்டிருந்தன, முன்வைக்கப்பட்டிருந்தன நீதிமன்றத்தின் முன்னிலையிலே. அதனை கண்டிப்பாக நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது சுரேஷ் சலே தரப்பினால் முன்வைக்கக்கூடிய வாதங்கள் மட்டும்தான். இதற்கு பதிலளித்து அடுத்து வரும் நாட்களிலே பிரதிவாதிகளுக்காக ஆஜராகின்ற பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்ஷி ஹேரத்தாக இருக்கலாம், அல்லது 6வது பிரதிவாதியான அருட்தந்தை ரொஹான் சில்வா சார்பில் ஆஜராகின்ற சட்டத்தரணி சுரேன் டி பிரேராவாக இருக்கலாம். அவர்கள் வாதங்களை முன்வைக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இப்போது சுரேஷ் சலே சார்பாக நேற்றைய தினம் 17ஆம் தேதி நீதிமன்றத்திலே மிக முக்கியமான 3-4 விடயங்கள் முன்வைக்கப்பட்டன. எனவே நான் சுருக்கமாக அந்த விடயங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது விடயம் என்னவென்றால், உண்மையிலே இந்த நான் இப்போது முதலாவது விடயமாக சொல்கின்ற விடயம்தான் நேற்றைய தினம் இறுதி விடயமாக முன்வைக்கப்பட்டது. என்ன முதலாவது விடயமாக நான் முன்வைக்கின்ற விடயம் என்னவென்றால், 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி SIS-இனுடைய அல்லது தேசிய உளவு சேவையினுடைய பணிப்பாளரினால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அப்போது இருந்தவர் ரவி செனவிரத்ன அவருக்கு ஒரு அறிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே ISIS மற்றும் அடிப்படைவாத கொள்கைகளோடு தொடர்புபட்ட தேசிய தௌஹீத் ஜமாத்தினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட, அதே போன்று சஹரான் ஹஷீமை பின்பற்றக்கூடிய அவரது வழியிலே செல்லக்கூடியவர்கள் என்று சொல்லி ஒரு 129 பேருடைய பெயர் பட்டியல் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பெயர் பட்டியல் உண்மையிலே இந்த விடயத்தை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களின் பின்னர் விசாரணை செய்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய அறிக்கையை மையப்படுத்தித்தான் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜாவர்தன் நீதிமன்றத்திலே முன்வைத்தார். அந்த அறிக்கையில் இந்த விடயம் மிக தெளிவாக இருக்கிறது. உண்மையிலேயே 129 பேரின் பெயர்களும் உள்ளடங்கி இருக்கக்கூடிய இந்த அறிக்கையிலே 50வது பெயராக சஹரான் ஹஷீமினுடைய சகோதரர் ரில்வானுடைய பெயர் இருப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜாவர்தன குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று 54வது பெயராக சஹரான் ஹஷீமினுடைய பெயர் இருக்கிறது. இதனை விட ஜமீலினுடைய பெயர், தெய்வலை டிராபிக்கல் நிலை கொண்டை வெடிக்க செய்ததாக நம்பப்படுகின்ற ஜமீலினுடைய பெயர் அந்த அறிக்கையிலே இருக்கின்றன. அப்படியானால் 2019 ஜனவரி மாதம் வழங்கப்பட்ட அறிக்கையை மையப்படுத்தி கூட குற்றப்புலனாய்வு திணைக்களம் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. எனவே அவ்வாறு அன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் ஷானியா பேசேகர, ரவி செனவிரத்ன, இவர்கள் இப்படித்தான் அந்த நேரம் செயற்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எப்படி எனது சேவை பெறுநருக்கு எதிராக, அதாவது சலேவுக்கு எதிராக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அருகதையுள்ளவர்கள் என்ற கேள்வியை அவர் எழுதியிருந்தார். இது முக்கியமான ஒரு பாயிண்டாக அவர் சொல்லியிருந்தார். இதுக்கு முன்னர் 2017ஆம் ஆண்டு 97 பேருடைய பெயர்கள்
பகிரப்பட்டிருக்கின்றன. அதுவும் போலீஸ் மா அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களம் போன்றவற்றுக்கு 2017 ஆண்டு 97 பேரினுடைய பெயர்கள் பகிரப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் அந்த பெயர்களையும் பகுப்பாய்வு செய்து அதற்கு மேலதிகமாக சிலரையும் இணைத்துத்தான் 2019 ஜனவரி மாதம் SIS இந்த அறிக்கையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்கியதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தனனுடைய வாதமாக இருந்தது. இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் 2018 ஆண்டு இறுதி பகுதியிலே மாவனெல்லை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் அல்லது மாவனெல்லை பகுதியிலே புத்தர் சிலைகள் தகர்க்கப்பட்டன. இது தொடர்பாக விசாரணை செய்கின்ற பொழுதும் 2018 ஆண்டு டிசம்பர் 23 அளவிலே SIS தேசிய உளவு சேவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சொல்லி இருக்கிறது, இந்த சம்பவத்தின் பின்னால் இருக்கக்கூடிய மகாமுலக்கரு அல்லது பிரதான சூத்திரதாரி சஹரான் ஹஷீம் என்று. அதன் பின்னர் அந்த விசாரணைகளிலே வனாத்துவில்லு பிரதேசத்திலே வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டன. அதன் பின்னரும் அறிக்கை அளித்திருக்கிறார்கள் SIS, இந்த சம்பவத்தின் பின்னாலும் இருப்பவர் சஹரான் ஹஷீம் என்று. அப்படி இருக்கையில் 2019 ஜனவரி 31 மீண்டும் அடிப்படைவாத பயங்கரவாத கொள்கைகளோடு இருக்கக்கூடிய நபர்களுடைய பட்டியலையும் அனுப்பியிருக்கிறார்கள். அதிலும் சஹரான் ஹஷீம், அவரது சகோதரர் உள்ளிட்டவர்கள் இருக்கிறார்கள். எனவே அப்படி இருக்கின்ற போதும் இத்தனை தகவல்களை உளவுத்துறை கொடுத்தும் சஹரான் ஹஷீமை கைது செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற விடயத்தை தான் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன நீதிமன்றத்திலே குறிப்பிடுகின்றார். அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், நாங்கள் வளமையாக இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக கதைக்கின்ற பொழுது சொல்கின்ற விடயம்தான் 2019 ஏப்ரல் 4 இந்தியாவிடமிருந்து நிலந்த ஜெயவர்தனவுக்கு ஒரு வாட்ஸ்அப் தகவல் வந்தது. ரோ அறிக்கை என்று சொல்லுவோம். இந்த ரோ அறிக்கையின் ஊடாகத்தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களை இலங்கையினுடைய உளவுத்துறை பெற்றுக்கொண்டதா என்ற கேள்வி இருந்தது. ஆனால் அதற்கு முன்னரே இது தொடர்பில் சந்தேகிக்க முடியுமான சாத்தியப்பாடுள்ள தகவல்கள் இலங்கையினுடைய உளவுத்துறைகளுக்கு கிடைத்திருக்கின்றன என்ற தகவல் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே வெளிப்பட்டது. குறிப்பாக SIS தேசிய உளவு சேவையிலே ஒரு பிரிவு இருக்கிறது, அதற்கு சொல்லப்படுகின்ற பெயர் கியூ பிரான்ச். கியூ பிரான்ச் என்று சொல்வது அடிப்படைவாத இஸ்லாமிக் எக்ஸ்ட்ரீமிசம் சம்பந்தமாக விசாரணை செய்வதற்கு, தகவல்களை சேகரிப்பதற்காக SISலே தேசிய உளவு சேவையிலே ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு பிரிவு. அதனை கியூ பிரான்ச் என்ற பெயரால் அழைப்பார்கள். இந்த கியூ பிரான்ச்சுக்கு பொறுப்பாக இருந்த அதிகாரி கோனார பண்டார என்று சொல்லக்கூடிய அதிகாரி. அவர் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவுக்கு வழங்கிய வாக்குமூலத்தையும் சாட்சியையும் மையப்படுத்தியும் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன நேற்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே வாதங்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக இந்த கோனார பண்டார் என்று சொல்லக்கூடிய அதிகாரியினுடைய தகவல்களின் அல்லது சாட்சியத்தின்படி இந்த விடயம் தொடர்பாக நீண்ட நாட்களாக உரிய விசாரணையாளர்களுக்கு, போலீஸ் மா அதிபருக்கு தகவல்கள் பரிமாற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சஹரான் ஹஷீம் இருக்கக்கூடிய இடங்கள், அவர் எங்கெங்கெல்லாம் செல்கின்றார், அவரை கைது செய்வதானால் எந்த பகுதியிலே அவருடைய நடமாட்டம் இருக்கிறது, குறிப்பாக அக்கரைப்பத்து, பொத்துவில், ஆரையம்பதி, ஒலுவில், குருநாகல் போன்ற பகுதிகள் தொடர்பாக விசாரணையாளர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சஹரானுடைய சகோதரர் ரில்வான் இரவு வேளைகளிலே ஆரையம்பதி பகுதியிலே தனது மனைவியை பார்ப்பதற்காக வந்து செல்கிறார் என்ற குறிப்பான தகவலையும் அவர்கள் பரிமாற்றி இருக்கிறார்கள் விசாரணையாளர்களுக்கு. ஆனால் விசாரணையாளர்கள் எந்த விதமான கைது நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை. குற்றப்புலனாய்வு திணைக்களம் சரியாக செயற்பட்டிருந்தால் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை தடுத்து அந்த குண்டுதாரிகளை கைது செய்திருக்கலாம் என்ற ஒரு சாட்சியத்தை கோனார பண்டார அளித்திருக்கிறார். எனவே அதனையும் முன்னிறுத்தி ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன வாதிட்டது என்னவென்றால், சலேவுக்கு எதிராக விசாரணை செய்வதற்கு இந்த ஷானியா பேசேகர, ரவி செனவிரத்ன போன்றோருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்ற கருத்தை தான், வாதத்தை தான் அவர் முன்வைத்திருந்தார். அதே போன்று நான் ஏற்கனவே சொன்ன விடயம், இந்தியாவிடம் இருந்து தகவல்கள் முதன்முறையாக கிடைக்கப்பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் நேற்றைய தினம் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக விசாரணை செய்து ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய அறிக்கையை மேற்கோள் காட்டி ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி இருந்தார். அதாவது 2018 ஆண்டு ஆகஸ்ட் மாதம்
பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஊடாக இலங்கைக்கு சில தகவல்கள் பரிமாற்றப்பட்டிருக்கின்றன. அதாவது 2018 ஆகஸ்ட் மாதம் இலங்கையிலே ஒரு குழு ISIS பயங்கரவாத அல்லது வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புகளோடு தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு இலங்கைக்குள் ஏதோ நாசகார செயல்களை செய்வதற்கு தயாராகிறார்கள், எனவே அது தொடர்பாக அவதானம் செலுத்துங்கள் என்ற தோரணையிலே அவர்கள் பயன்படுத்துகின்ற டிஜிட்டல் டிவைசஸ் சம்பந்தமாக சில விடயங்களையும் உள்ளடக்கி தகவல்களை பரிமாற்றி இருக்கிறார்கள். ஆனால் அப்படி தகவல் கிடைத்தும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு மேலதிகமாக பல தகவல்கள் இருந்தும் இந்த தாக்குதலை தடுக்க முடியாமல் போனது என்ற விடயத்தை தான் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன முன்வைத்திருந்தார். குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னேன், கியூ பிரான்ச்சினுடைய அதிகாரியாக செயற்பட்ட கோனார பண்டாரவினுடைய சாட்சியத்திலே மற்றொரு விடயம் முன்வைக்கப்பட்டிருந்தது. பயங்கரவாத இந்த உளவுத்துறைகளிடமிருந்து அல்லது வெளிநாட்டு உளவு பிரிவுகளிடமிருந்து ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். சஹ்ரான் ஹஷீம் உள்ளிட்டவர்கள் தொடர்பாக தகவல்கள் கிடைப்பதற்கு முன்பாகவே இலங்கைக்குள்ளே கிரவுண்ட் லெவலிலே இவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக தகவல்கள் சேகரிக்கப்பட்டு உரிய முறையிலே அவை உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டிருந்தன என்ற தகவலை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இதற்கு ஆதாரமாக ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன நீதிமன்றத்திலே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களின் பின்னர் உயர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுக்களிலே இருக்கக்கூடிய நிலந்த ஜெயவர்தனவினுடைய சத்திய கடதாசியை மேற்கோள் காட்டியிருந்தார். அதிலே 2017 ஆண்டிலிருந்து 2019 ஏப்ரல் மாதம் வரையிலே இந்த சஹ்ரான் ஹஷீம் மற்றும் அவர்களுடைய அடிப்படைவாத கும்பல் தொடர்பாக 97 அறிக்கைகள் பரிமாற்றப்பட்டிருக்கின்றன பொலிஸ் மா அதிபருக்கு. பொலிஸ் மா அதிபருக்கு பரிமாற்றப்பட்ட அந்த அறிக்கைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பிரதியிடப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் இவர்களை கைது செய்ய முடியாமல் போனது ஏன் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். அதே போன்று சலே தொடர்பான சில விடயங்களையும் அவர் பகிர்ந்திருந்தார். குறிப்பாக 2016 ஆண்டு பாதுகாப்பு குழு கூட்டத்திலே செக்யூரிட்டி கவுன்சிலில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் திறந்த நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருந்தார். அப்போது 2016 ஆண்டு சுரேஷ் சலே இராணுவ உளவுத்துறையினுடைய பிரதானியாக செயற்பட்டார், DMI-யாக செயற்பட்டவர். அதன் பின்னர் தான் அவர் மலேசியா தூதரகத்துக்கு மாற்றப்பட்டார். அதற்கு முன்னர் இராணுவ உளவுத்துறைக்கு பொறுப்பாக இருந்தவர். அவ்வாறு இருக்கின்ற பொழுது செக்யூரிட்டி கவுன்சிலில் பாதுகாப்பு குழு கூட்டத்திலே அவரும் பங்கேற்பார். அவ்வாறு பாதுகாப்பு குழு கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்த போது நிலந்த ஜெயவர்தன நாட்டினுடைய பாதுகாப்பு நிலைமை தொடர்பாக தேசிய உளவு சேவையினுடைய பணிப்பாளர் என்ற ரீதியிலே விளக்கங்களை முன்வைத்திருக்கிறார். அதிலே நாடு மிக அமைதியாக இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை, பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை போன்ற தகவல்களை நிலந்த ஜெயவர்தன முன்வைத்திருக்கிறார். இதன் போது அடுத்ததாக இராணுவ உளவுத்துறையினுடைய பணிப்பாளருக்கு நாட்டினுடைய பாதுகாப்பு நிலவரம் தொடர்பாக விடயங்களை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது சுரேஷ் சலே இராணுவ உளவுத்துறையினுடைய பிரதானி அவர் விடயங்களை முன்வைக்கின்ற பொழுது குறிப்பிட்டிருக்கிறார், நிலந்த ஜெயவர்தன சொல்வதை போன்று நாடு அமைதியாக இல்லை, அடிப்படைவாத குழு ஒன்று ஃபார்ம் ஆகிக்கொண்டிருக்கு. சில விடயங்களை அவர் சொல்கின்ற பொழுது அப்போது பிரதமராக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க அவர் பாதுகாப்பு குழு கூட்டத்தில் இருந்திருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க தலையீடு செய்து அதனை நிறுத்தி இருக்கிறார். தேவையில்லாத விஷயமெல்லாம் இங்க பேச வேணாம், நாடு அமைதியாக போகின்ற பொழுது இவ்வாறான தகவல்களை நீங்கள் சொல்வது நியாயமில்லை என்ற தோரணையிலே ரணில் விக்ரமசிங்க அதனை நிறுத்தி இருக்கிறார். அப்போது இராணுவ தளபதியாக இருந்த கிருஷாந்த டி சில்வா அவர் தலையீடு செய்து குறிப்பிட்டிருக்கிறார், இல்லை சுரேஷ் சலே சொல்வது உண்மை, இவ்வாறான ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு அடிப்படைவாத குழு தொடர்பிலான பிரச்சனை இருக்கிறது என இராணுவ தளபதியும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன சுரேஷ் சலே சார்பாக நீதிமன்றத்திலே குறிப்பிடுகின்றார். அவ்வாறானால் உண்மையிலே சுரேஷ் சலே அடிப்படைவாத குழுக்களுக்கு எதிராகத்தான் இருந்தார். அவரை ஏன் இந்த விடயத்திலே சேர்த்து இப்போது விசாரணை நடக்கிறது, இது நியாயமான விசாரணை அல்ல என்பதைத்தான் அவர் அந்த சம்பவம் ஊடாக நீதிமன்றத்திலே நிறுவ முற்படுகின்றார். அதே போன்று இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக இந்தியாவிடமிருந்து அல்லது ரோவிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பரிமாற்றப்பட்டிருந்தும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களின் பின்னர் தான் அவர்கள் அந்த
அறிக்கையை திறந்தே பார்த்திருக்கிறார்கள் என்ற ஒரு விடயத்தை, இது பொதுவெளியிலே பல தடவைகள் விவாதிக்கப்பட்ட ஒரு விடயம். 2019 ஏப்ரல் 9 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்னவுக்கு போலீஸ் மா அதிபர் ஊடாக போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பப்பட்ட அந்த அறிக்கையினுடைய ஒரு பிரதி பரிமாற்றப்பட்டிருந்தது. ஆனால் அந்த எச்சரிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளருக்கு உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் நடந்து மறுநாள் ஏப்ரல் 22 தான் கிடைக்கப்பெற்றிருந்தது. இது தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் ஏற்கனவே சமூக மட்டத்திலே இருக்கின்றன. இதனை மையப்படுத்தியும் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன நேற்றைய தினம் தனது வாதங்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே ரவி செனவிரத்ன முன்வைத்திருக்கக்கூடிய சாட்சியங்களின் பிரகாரம் 2019 ஏப்ரல் 9 தான் இந்த உளவுத்துறை அறிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அல்லது ரவி செனவிரத்னவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் ரவி செனவிரத்னவினுடைய சாட்சியம் எவ்வாறு இருக்கிறது என்றால், ஏப்ரல் 7 2019 ரவி செனவிரத்ன இன்டர்போல் மாநாடு ஒன்றுக்காக, சர்வதேச போலீஸ் மாநாடு ஒன்றுக்காக இலங்கையிலிருந்து சென்றிருக்கிறார். மீண்டும் அவர் ஏப்ரல் 13 தான் நாடு திரும்பி இருக்கிறார். அலுவலகத்துக்கு சென்று தனது கடமைகளை மீள பொறுப்பேற்றிருக்கிறார் 16 ஏப்ரல். அவ்வாறென்றால் 9 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு, இந்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பப்பட்ட அறிக்கை அவரது மேசையிலே இருந்திருக்கிறது. அவர் 16 கடமையை பொறுப்பேற்ற பின்னர் தான் அதனை பரிசீலித்திருக்கிறார். அதன் பின்னர் 2019 ஏப்ரல் 19 தான் அந்த அறிக்கையை அவர் பார்வையிட்டு தனக்கு கீழ் இருக்கக்கூடிய பிரதி போலீஸ் மா அதிபர் சுகத் நாகமுல்லவுக்கு சில ஆலோசனைகளை வழங்கி அனுப்பியிருக்கிறார். சுகத் நாகமுல்லவுக்கு அனுப்பப்பட்ட அறிக்கை 22 தான் ஷானி அபேசேகரவினுடைய கைக்கு கிடைத்திருக்கிறது. இந்த விடயங்களை வைத்து ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தனவினுடைய வாதம் என்னவாக இருந்தது என்றால், இவ்வாறு மிக அஜாக்கிரதையாக அசமந்த போக்கோடு இவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள். நாட்டிலே அடிப்படைவாத குழுக்கள் செயற்படுகின்றன, பயங்கரவாத குழுக்களோடு தொடர்பு பட்ட குழுக்கள் செயற்படுகின்றன என்ற விடயத்தை அறிந்த ஒரு அதிகாரி, மாவனல்ல புத்தர் சிலை தகர்ப்பு, வனாத்தவில்லு வெடிபொருள் விவகாரம், மீட்பு விவகாரம் தொடர்பாக தகவல்கள் தெரிந்த ஒரு அதிகாரி இப்படி அசம்பந்தமாக செயற்படலாமா என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். அதே போன்று ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ரவி செனவிரத்ன சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அப்போது அவரிடம் ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். அந்த அறிக்கையிலே இருக்கக்கூடிய தகவல்கள் தொடர்பாக நீங்கள் 2019 தாக்குதல் நடந்த பின்னர் இதனை பார்த்திருக்கிறீர்கள், அதில் உள்ள தகவல்களை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தால், தாக்குதல்களுக்கு முன்னர் பார்த்திருந்தால் உங்களுடைய நடவடிக்கை வித்தியாசமாக இருந்திருக்குமா என்ற கேள்விக்காக அதனை தொடர்பு படுத்தி அந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். அப்போது ரவி செனவிரத்னவினுடைய பதிலை ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே வாசித்து காட்டினார். அந்த அறிக்கையிலே இருக்கக்கூடிய விடயங்கள் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்ற பதிலை சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்ன அப்போது ஆணைக்குழுவுக்கு வழங்கியதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு குறிப்பிடுகின்றார். அப்படியானால் ஏற்கனவே இந்த விடயங்களை ரவி செனவிரத்ன உள்ளிட்டவர்கள் அறிந்திருந்தார்கள். ரவி செனவிரத்னவுடைய சாட்சியத்திலே இருக்கிறது. ஷானி அபேசேகரவோடு இது தொடர்பாக கலந்துரையாடியதாக. அப்படி என்றால் இவர்கள் இருவருக்கும் இந்த விடயங்கள் நன்றாக தெரிந்திருந்திருக்கிறது. ஏன் அப்படி என்றால் இவர்கள் அவர்களை கைது செய்யவில்லை அல்லது நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏன்? இவர்களுடைய அசம்பந்த போக்கினால் தான் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை தடுக்க முடியாமல் போனது. அவ்வாறானவர்கள் இப்போது சுரேஷ் அலைவுக்கு எதிராக விசாரணை செய்வதை ஏற்க முடியாது என்ற வாதத்தை ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன முன்வைத்திருந்தார். அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான விடயம் உங்களுக்கு தெரியும். ஆமி மொஹிதீன் பதியுதீன் முகமது மொஹிதீன் 2017 காத்தாங்குடி அலியார் சந்தி நடைபெற்ற மோதலோடு அல்லது NTJ பிரிதொரு இஸ்லாமிய பெயர் தாங்கிய குழுக்கும் இடையிலே நடைபெற்ற அந்த மோதலிலே 2 குழுக்கள், அதாவது நேரடியாக சொல்வதென்றால் ரவுஃப் மௌலவியினுடைய குழு, NTJ ஜஹரானுடைய குழு, இந்த
இரண்டு தரப்புக்கும் இடையிலே நடந்த அந்த மோதல் தொடர்பாக, உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக கதைக்கின்ற எல்லோருக்கும் தெரியும். அலியார் சந்தி மோதல் என்றால் எல்லோருக்கும் தெரியும். இந்த மோதலின் பின்னர் ஆமி மொஹிதீனுக்கு நீதிமன்றத்தினால் திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நபரை இந்த மாவனல்ல புத்தர் சிலை விவகாரம், பனாத்து வில்லு வெடிபொருள் மீட்பு விவகாரம் தொடர்பாக விசாரணை செய்த சிஐடி குழு இருக்கிறது அல்லவா, இந்த சிஐடி குழுவிலே இருந்த டயஸ் மற்றும் நந்தலால் என்று சொல்லக்கூடிய 2 அதிகாரிகள் சென்று சந்திக்கிறார்கள் அவரது வீட்டிலே சந்தித்து சஹ்ரான் தொடர்பாக தகவல்களை பெறுவதற்காக அவரை ஒரு தகவல் தரும் நபராக பெயரிட்டு வருகிறார்கள். அவரை கைது செய்யவில்லை. சஹ்ரானுடைய குழுவிலே இருக்கக்கூடிய சஹ்ரானை ஆதரித்த ஒருவரை சஹ்ரான் தொடர்பாக தகவல்களை பெற்றுக்கொள்ள ஒரு ஒற்றராக பயன்படுத்த எண்ணி வருகிறார்கள். திறந்த பிடியாணை இருக்கிறது, அவரை கைது செய்யவில்லை. அப்படி என்றால் எங்கே இந்த விசாரணைகள் சென்றிருக்கின்றன? ஒருவேளை ஆமி மொஹிதீனை கைது செய்து விசாரணை செய்திருந்தால் கூட சஹ்ரானுடைய குழுவிலே மேலும் பலரை கைது செய்திருக்க முடியும். அவ்வாறெல்லாம் இருந்து ஏன் சஹ்ரான் ஹஷீமுடைய கும்பலை கைது செய்வதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் அந்த கைது நடவடிக்கைகளை முன்னெடுக்காமல் துரிதமாக செய்யவில்லை என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன. எனவே இவற்றுக்கெல்லாம் பதில் பிரதிவாதிகள் தரப்பில் முன்வைக்கப்பட வேண்டும். நாங்கள் பார்ப்போம். அந்த பதில் முன்வைக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் அதனையும் நேர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக. துவான் சுரேஷ் சலேயின் ரிட் மனு தொடர்பிலான 5வது தவணையிலே என்னென்ன விடயங்களை பேசப்பட்டன, என்னென்ன விடயங்களை சலேயின் சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன முன்வைத்தார் என்பதை தெளிவாகவும் விளக்கமாகவும் சகோதரர் ஃபசீர் சொல்லியிருந்தார். நேற்றைய நாளிலும் கூட சில புது தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. குறிப்பாக 2017ஆம் ஆண்டு வெளியான அந்த பெயர் பட்டியல், 2018ஆம் ஆண்டு பாகிஸ்தானின் தகவல்கள், இப்படி சில முக்கியமான விடயங்கள் நேற்றும் கூட நீதிமன்றத்திலே கருத்துக்களாக முன்வைக்கப்பட்டிருப்பதை சகோதரர் ஃபசீல் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் சொன்னதை போன்று கடந்த 5 தவணைகளிலும் துவான் சுரேஷ் சலே சார்ந்த விடயங்களை தான் அவருடைய சட்டத்தரணிகள் முன்வைத்து வருகிறார்கள். சட்டமாதிபர் திணைக்களம் சார்பாக அல்லது இடையீட்டு மனுதாரர்கள் சார்பான விவாதங்கள், அவர்களுடைய கருத்துக்கள் இன்னும் முன்வைக்கப்படவில்லை. எனவே நாங்கள் பொறுத்திருக்க வேண்டும். எதிர்வரக்கூடிய நாட்களில், குறிப்பாக எதிர்வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அடுத்த தவறை நடைபெறவிருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை என்னென்ன விடயங்கள் நடைபெறப் போகின்றன, யார் யாரெல்லாம் கருத்துக்களை முன்வைக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். எது எவ்வாறாக இருந்தாலும் இன்றைய நாளிலே கலையகத்திற்கு வந்து நேற்று இடம்பெற்ற முழுமையான தகவல்களை வழங்கிய புலனாய்வு பத்திரிகையாளர் சகோதரர் ஃபசீர் முகமது அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி ஃபசீர். நன்றி. இந்த அளவில் இன்றைய பியோண்ட் தி நியூஸ் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். ஒளிப்பதிவாளர் ஷஹனி ரமீஸோடு அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.